அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் பி. ஈஸ்வரமூர்த்தி. பல்லடத்தில் 2002ஆம் ஆண்டு முதல் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். சொந்த ஊர் பல்லடம் வட்டம் வடமலபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நாதகவுண்டம்பாளையம். விவசாயத்த குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த வனம் 2015 ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து வந்துட்டுருக்கிறேன். முடிந்தளவு இந்த மாதாந்திர கூட்டங்களில் ஒரு பாதி கூட்டத்தில் கலந்துருக்கிறேங்க. மரம் நடு நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துருக்கிறேன். செம்மிபாளையம், முத்துக்குமாரசாமி மலை போன்ற இடங்களில் வந்து இந்த வனம் அமைப்புடன் கலந்து இருக்கிறேன். மற்றும் வந்து இந்த நம்ம டிஎம்எஸ் அனுப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கம் குரூப்பில் எல்லாம் இந்த வனத்தை பற்றி நான் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். இதேபோல் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த அண்ணன் வெங்கடாச்சலபதி, மார்ட்டின் போன்றவரெல்லாம் நம்ம வனம் அமைப்பில் அரங்காவலராக இருக்கிறாங்க. நான் வனக்காவலராக இருக்கிறேனுங்க. நம்ம என்னுடன் வந்திருக்கின்ற வழக்கறிஞர் சங்க செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் மகேஷ், துணை செயலாளர் மார்ட்டின் அண்ணனெல்லாம் இந்த அமைப்பில் அடிக்கடி தொடர்பில் இருக்கிறோம். இந்த காணொளி வாயிலாகவும் மற்றும் அந்த நிகழ்ச்சி நம்ம நேரடியாக பல காலமாக பார்த்துட்ருக்கிறதன் மூலம் இந்த வனம் அமைப்பு ஒரு மிகப்பெரிய சமுதாய சேவையை, பசுமை புரட்சியை, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. நம்ம பகுதியை ஒரு நல்ல பசுமை நிறைந்த பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் அனைத்தும் எங்களுக்கு தெரியும். இதில் நாங்கள் கலந்துட்டுருக்கிறோம். நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். நாட்டு மாடு வைத்து ஜீவாமிர்தம் உட்பட இன்றைக்கும் அதை செஞ்சு வந்துட்டுருக்கிறேங்க. இந்த எவ்வளோ ஒரு 2 நிமிஷம் பேசலாங்களா? சரி. இந்த அமைப்பிற்கு ஆரம்ப காலம் முதல் மிகப்பெரிய சேவையாற்றி கொண்டு வந்திருக்கின்ற ஸ்கை சுந்தரராஜ் ஐயா அவர்களே, விஸ்வநாதன் அண்ணன் அவர்களே, நடராஜ் அண்ணன் அவர்களே, தங்கலட்சுமி நடராஜ் அண்ணன் அவர்களே, ஈஸ்வரமூர்த்தி அண்ணன் அவர்களே, டிஎம்எஸ் பழனிசாமி அண்ணன் அவர்களே, சிந்து பரமசிவம் அண்ணன் அவர்களே, பழனிசாமி அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த திருக்குறளை வாரந்தோறும் வந்து வாசித்து சென்று கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களே, இன்று எங்களுடன் கலந்து கொண்டிருக்கின்ற வாஸ்து நிபுணர் அவருடன் வந்த நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் இன்று வராமல் இந்த வனம் அமைப்பிற்கு பெரிய சேவையாற்றி வரக்கூடிய அண்ணன் எஸ்கேடி அவர்கள், சுவாதி அண்ணன் அவர்கள் போன்ற கணேஸ்வரன் அண்ணன் அவர்கள் இந்த அமைப்பிற்கு பெரிய இடத்தை வழங்கி இதை பெரிய ஒரு நிறுவனமாக ஒரு தமிழகம் முழுக்க தெரிய வைத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று முந்தாநாள் கூட தாராபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது வழக்கறிஞர் சங்கம் சார்பாக. அதிலே உச்ச நீதிமன்ற நீதியரசர் திரு மகாதேவன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். நமது கொங்கு பகுதியைச் சேர்ந்த நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு தாராபுரம் பகுதி அவருக்கு பாராட்டு விழா நடத்திய போது 12 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் கூட நீதியரசர் ஒருவர் நமது வனத்துக்குள் திருப்பூர் வனம் அமைப்பை பற்றியெல்லாம் பேசிய போது எங்களுக்கு பெருமையாக இருந்தது. இது போன்ற நமது சாதனைகள் அனைத்து இடங்களிலும் தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் பொங்கலூர் பகுதியைச் சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் வசித்து கொண்டு இருக்கின்ற நண்பர் என்று வந்திருக்கின்றார். அவர் கூட ஐயா அவர்களிடம் தனது 10 ஏக்கர் நிலத்தில் மரம் நட்ட ஏற்பாடு செய்வதாக கூறினார். அவருக்கும் நன்றி. இதுபோல் ஒரு மிகப்பெரிய சேவையை நமது அமைப்பு செய்து வருகிறது. யோகாசனம், கும்மி, கர்ப்பவதிகளுக்கான நிகழ்ச்சி, நடைபயிற்சிக்கான அருமையான ஒரு தளத்தை இந்த பல்லடம் நகரத்தில் அமைத்து, ஆனால் இந்த பொதுமக்கள் தான் இதை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று எனக்கு சில நேரத்தில் வருத்தமாகவும் உள்ளது. இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவுக்கும் நமது வனத்தை பற்றியும்
இதனுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் கொண்டு போய் பொதுமக்களிடம் சேர்ப்ப பல்லடம் வழக்கறிஞர் சங்கமும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்து, இந்த வாய்ப்பை எங்கள் சங்கத்திற்கு அளித்து கௌரவப்படுத்திய வனம் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.